إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் ஹுத்பாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையிலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற அனர்த்தங்கள் தருகின்ற படிப்பினைகளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் என்கிற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் ஊடாக உங்களுடைய உள்ளங்களில் தொட்டு வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய சுன்னத்துக்களில் ஒன்று இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதனை அடிக்கடி சோதனைகளுக்குள் உள்ளாக்குவது அல்லாஹுடைய சுன்னத்தாக இருப்பதை நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற இந்த அனர்த்தம் என்பது நமது முழு நாட்டிலும் பல மக்கள் வீடுகளை இழந்து, உயிர்களை இழந்து, உடைமைகளை இழந்து, இடைத்தங்கள் முகாம்களில் தஞ்சமடைந்து மிக பெரும் ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாடளாவிய ரீதியிலே நாங்கள் பார்க்கிறோம். எமது பகுதி, எம்மை அண்டிய பகுதிகள், இன்னும் வடகிழக்கில் மிக பெரும் வெள்ளப்பிரளயம் ஆட்கொண்டு இன்னும் மீட்பு பணிகளும் நிவாரணங்களும் மக்களுக்கான உதவி ஒத்தாசைகளும் நாடு பூராக நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த அனர்த்த காலநிலையில் இஸ்லாத்தினுடைய பார்வையில் நாங்கள் இந்த அனர்த்தங்களை எவ்வாறு அணுக வேண்டும், அதிலும் குறிப்பாக இப்படியான அனர்த்த சூழ்நிலைகளில் ஒரு மூமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறது, இது பற்றிய பூரண தெளிவில்லாத ஒரு உம்மத்தாகவும் எமது உம்மத் என்று செயற்பட்டு கொண்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கால சூழ்நிலையில் இது குறித்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற மனித சமூகத்தை திடீரென்று நாங்கள் பிடிப்போம், அவர்களை திடீரென்று நாங்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்குவோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது சொல்கிறான், சூரத்துல் அன்கபூத்துடைய 2வது 3வது வசனத்திலே அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டோம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம்,
அப்படியல்ல, அவர்களுக்கு முன் சென்ற சமூகத்தையும் நாங்கள் நிச்சயமாக சோதனைக்கு உள்ளாக்கினோம். فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. அவர்களில் யார் உண்மையாளர்கள், அவர்களில் யார் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக முன் சென்ற சமுதாயத்தவர்களையும் நாம் பலமாக சோதித்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுக்கு மட்டுமே வணங்கி வழிபடுகிறோம் என்பதற்காக எங்களுக்கு சோதனை வரக்கூடாது என்று யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதை குர்ஆன் சொல்கிறது. மனிதர்கள் அப்படி எண்ணிக்கொண்டார்களா? இல்லை, அவர்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னும் சூரா பக்ராவுடைய 214வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு வந்த சோதனைகளைப் போல், வேதனைகளைப் போல் உங்களுக்கும் சோதனைகள் வராமல் இலகுவாக நீங்கள் சுவனம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வல்லர்ரா. அவர்களை பசி, பட்டினி, இன்னும் நோய்கள் பிடித்துக் கொண்டது. வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். எந்த அளவுக்கு அந்த சமூகம் சோதிக்கப்பட்டதென்றால், நபிமார்களும் அந்த நபியை ஈமான் கொண்ட உம்மத்தும் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிற அளவுக்கு, ஆட்டுவிக்கப்படுகிற அளவுக்கு அவர்களை நாம் பசி, பட்டினி, நோய்களால் சோதித்தோம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான இயற்கை அனர்த்தங்களும் சோதனைகளும் உயிர் இழப்புகளும் உடைமை இழப்புகளும் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தையும் ஆட்கொண்டது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சோதனையின் ஊடாக எதை எதிர்பார்க்கிறான் என்பதைத்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை நாம் பயத்தால் சோதிப்போம், உங்களை நாம் பசியால் சோதிப்போம், உங்களை நாம் பொருளாதாரத்தை இழக்கச் செய்வதனூடாக சோதிப்போம், உங்களுடைய பயிர்களை அழிப்பதை கொண்டு உங்களை சோதிப்போம், உங்களுடைய உயிர்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய உயிர்களை மரணிப்பதை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். வபஷிரிஸ் சாபிரீன். நபியை இந்த நேரத்தில் யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் கூறுங்கள் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே ஒரு மூமினுக்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ ஏதோ ஒரு வடிவில் அல்லாஹுடைய சோதனை வரும். அப்படி சோதிப்பது அல்லாஹுடைய சுன்னத், அது அல்லாஹுடைய வளமையான வழிமுறை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய குர்ஆன் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாடு பூராக இந்த அனர்த்த நிலைமை மிக பெரும் எல்லை தாண்டிய நிலையில் மிக துரதிர்ஷ்டவசமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுடைய பகுதியில் 8 உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று ஆலிமாக வேண்டும் என்று மதரசாவில் கல்வி கற்கிற மாணவர்களுடைய உயிர்கள் இந்த அனர்த்தத்தினூடாக அல்லாஹ்விடத்தில் சென்றிருக்கிறது. இது உண்மையில் எங்களுடைய எல்லா பிரதேசங்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாக இன்று பார்க்கப்படுவதையும் பேசப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய உயிர்களை பறிப்பதை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். நாளை என்னுடைய மகன் ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக வீடு வருவார் என்று எதிர்பார்த்திருந்த பெற்றோர்களுக்கு அந்த வீட்டுக்கு அந்த குழந்தையினுடைய ஜனாசா வந்தது என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பெரும் துயரை எமது அயலூர் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறார்கள். மிக பெரும் கவலையிலும் கஷ்டத்திலும் இந்த இழப்பை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பத்திலும் துயரத்திலும் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த குத்பாவிலே உட்கார்ந்து இருக்கிறோம். இது பற்றிய பல கருத்துக்கள், பல விமர்சனங்கள் இந்த சமூகத்தில் பேசப்பட்டாலும் இது குறித்து மூமின்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில அடிப்படைகளை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் முதலாவது அடிப்படை,
அல்லாஹுடைய கலா கதிரின் பிரகாரம்தான் இது நடந்தது என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் நாம் விடுகிற சில தவறுகளை கூட கலா கதிரில் போட்டு கழித்து விட முடியாது என்கிற உண்மையையும் நாங்கள் புரிந்தாக வேண்டும். அந்த மாணவர்கள் உரிய பாதுகாப்பு பொறிமுறையோடு அனுப்பப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பை நாங்கள் தடுத்திருக்கலாம். அது எங்களுடைய தரப்பில் நாம் ஒவ்வொருத்தரும் செய்த தவறு என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய கலா கதிருக்கு அடுத்து எங்களுடைய பக்கமும் சில தவறுகள் இருப்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து முடிந்தது முடிந்து விட்டது. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, இப்படி ஒரு தவறு இதற்கு பிறகு வரக்கூடாது. இப்படி ஒரு உயிரிழப்பு, இப்படி ஒரு அனர்த்தம், இப்படி ஒரு சேதம் நமது சமூகத்திற்கு வந்தது என்பது, அதிலும் குறிப்பாக ஆலிம்கள் ஷஹீதாக்கப்பட்டது என்பது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மதரசா மாணவர்கள் ஷஹீதானது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. அந்த பெற்றோர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நேற்று வரைக்கும் 7 ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஜனாசாவை இன்றோடு 4 நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இன்று காலையில் கூட ஜனாசாவை மீட்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஜனாசா கிடைக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் துஆ செய்வோம், யா அல்லாஹ், அந்த மகனையாவது நீ உயிரோடு வைத்து விடு, அல்லது அவருடைய ஜனாசாவை பாதுகாப்பாக பெற்றோர்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்த்து விடு ரஹ்மானே. 4 நாளாக பிள்ளையை காணவில்லை என்ற அந்த பெற்றோர்களுடைய மனதை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கொஞ்சம் சிந்திப்போம். பிள்ளை உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாமல் மிக பெரும் துயிலிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சம்மாந்துறை மண்ணே மிக பெரும் சோகத்தில் மூழ்கி இருக்கிற இந்த தருணத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்காக பிரார்த்திப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. இதில் எங்களுக்கு ஒரு சிறு சந்தோஷம் தருகிற செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷுஹதாஉ ஹம்ஸா, 5 பேர் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். அதுல ஒரு ஆள் அல் கரிக், வெள்ளத்தில் மூழ்கி மரணித்தவர். இந்த 8 ஜனாசாக்களும் வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய உயிரை அல்லாஹுடைய பாதையில தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதுகள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் சுவர்க்கத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த நபிகளாருடைய முன்னறிவிப்பு மட்டும்தான் எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுவல்லாமல் இந்த இழப்பு என்பது நமது சமூகத்துக்கு நேர்ந்த, அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை கற்பதற்கு சென்ற மாணவர்களுக்கு நிகழ்ந்த மிக பெரும் ஒரு சோதனையாக நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நானும் நீங்களும், அந்த சமூகமும் அந்த குடும்பமும் மீளுவது என்பது மிக பெரும் ஒரு கஷ்டம். எனவே நாங்கள் ஆளால் குறைபிடிப்பதையும் விமர்சனங்களை முன்வைப்பதையும் தாண்டி அவைகளை தவிர்ந்து அல்லாஹுடைய கலா கதிரை நாங்கள் ஈமான் கொண்டு இதற்கு பிறகு இப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்றால் என்னென்ன பொறிமுறைகளை, பாதுகாப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசு மட்டத்தில் உள்ள, தனியார் மட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொதுமகனும் சிந்தித்து இப்படியான இக்கட்டான நிலைகளை கடக்க வேண்டும் என்பதை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். 78ஆம் ஆண்டு மிக பெரும் ஒரு சூறாவளியால் அல்லாஹ் இந்த சமூகத்தை சோதித்தான். 2004ஆம் ஆண்டு மிக பெரும் சுனாமி பேரழிவால் எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய உயிர்கள் இந்த பூமியில் அழிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு சொல்லன்னா துயரங்களை, கொரோனா என்கிற மிக பெரும் தொற்று நோய்க்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டோம். இந்த 2024ஆம் ஆண்டு மிக பெரும் வெள்ளப்பெருக்கும் புயல் காற்றினூடாகவும் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். இதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை இந்த சமூகத்திலே எதிர்பார்க்கிறான் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியிலும் கடலிலும் பெரும் குழப்பங்கள், அழிவுகள் நிகழ்வது இந்த மனிதர்கள் தங்களுடைய கைகளால் தேடிக்கொண்டவைகள் தான் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எதற்காக அல்லாஹ் அந்த அனர்த்தங்களை ஏற்படுத்துகிறான்? எதற்காக சாதாரணமாக இயங்கிக் கொண்டிருந்த இயற்கையை அல்லாஹ் மாற்றுகிறான்? அருளாக வந்து கொண்டிருந்த மழை ஏன் எங்களுக்கு அதாபாக, அல்லாஹுடைய சோதனையாக மாறியது? அருளாக வீசிக்கொண்டிருந்த காற்று ஏன் எங்களுக்கு அதாபாக, சோதனையாக மாற்றப்பட்டது? அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் தேடிக்கொண்ட அழிவுதான் இந்த பூமியிலும் கடலிலும் குழப்பங்களும் ஃபசாதுகளும் ஏற்படுவதற்கு காரணம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது.
சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், லியுதீகஹும் பஅலல்லதி அமிலூ லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்களுக்கு இந்த சோதனையை இந்த உலகத்தில் இப்படியான அனர்த்தங்களை குழப்பங்களை ஏன் கொடுக்கிறோம் என்றால், அவர்கள் செய்ததை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அதனூடாக அவர்கள் எங்கள் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி வர வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஞாபகம், அல்லாஹுடைய பயம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை அடிக்கடி நாம் சோதனைகளின் ஊடாக ஆட்டி பார்க்கிறோம், அசைத்து பார்க்கிறோம் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். எப்பொழுதெல்லாம் இந்த மனிதன் அல்லாஹுடைய நினைவை விட்டும் அலைக்கழிக்கப்படுகிறானோ, திசை திருப்பப்படுகிறானோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு அவனை ஞாபகமூட்டுகிறான். நான் ஒருத்தன் இருக்கிறேன், உனக்கு மேல் உன்னுடைய ரப் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த சமூகத்தை மிக பெரும் அழிவுகளை கொண்டு சோதிப்பதாகவும், முன் சென்ற சமூகத்தை இதைவிட மிக பலமான சோதனைகளை கொண்டு அழித்திருப்பதாகவும் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. நூஹ் நபியினுடைய சமுதாயம் மிக பெரும் வெள்ள பிரளயத்தால் அழிக்கப்பட்டார்கள். ஆது சமூகம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆதியா. பெரும் சத்தத்தோடு சுழன்று வந்த மிக பெரும் சூறாவளியால் ஆது சமூகம் அழிக்கப்பட்டது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன் சென்ற சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்தது அவனை விட்டும் நாங்கள் திசை திரும்புகின்ற பொழுது, அல்லாஹ்வை விட்டும் நாங்கள் வேறு கடவுள்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். அல்லாஹ்வை விட்டும் இந்த உம்மத், இந்த முஸ்லீம்கள் அல்லாஹுடைய சிந்தனையை விட்டும் தூரமாகிற பொழுது அல்லாஹ் அவனை ஞாபகம் ஊட்டுவதற்கு இப்படியான சோதனைகளை எங்களுக்கு தருகிறான் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸக்கா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களை அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுடைய நினைவை விட்டும் திருப்பி விடாது. அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய ஜகாத் எதுவும் அல்லாஹ்வை விட்டும் அவர்களை பராமுகமாக்கி விடாது. அப்படிப்பட்ட உண்மையான இறை விசுவாசிகள் இருக்கிறார்கள். யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். அவர்கள் ஒரு நாளை பயந்தவர்கள், அந்த மறுமை நாளை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எங்களுடைய பார்வைகள் நிலை குற்றி நிற்கிற, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் திசை திருப்பப்படுகிற அந்த மறுமையை பயந்து தொழுகையை விடாமல், ஜகாத்தை விடாமல், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தன்னை திருப்பிக் கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவர்கள்தான் உண்மையான இறை விசுவாசிகள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சோதனைகளின் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி நெருங்க வேண்டும். அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள் தொழுகைக்காக நிரம்ப வேண்டும். என்னதான் சோதனைகள் எங்களுடைய கண்ணுகளுக்கு முன்னால் அழிவுகளாக வந்து நின்ற போதிலும், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரக்கூடிய எங்களை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜமாத்து தொழுகை 3 சஃப் அல்லது 2 சஃப்பாகத்தான் இன்னும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இன்னும் உணர்வு பெறவில்லை, நாங்கள் இன்னும் அல்லாஹ்வை பயப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய தொழுகைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து இந்த பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகை ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்லு ஐன், எல்லோருக்கும் ஜும்மாவுடைய கடமை கட்டாயமான கடமை என்பதனால் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். இதே கூட்டம் அசருடைய தொழுகைக்கு இந்த பள்ளிக்கு வருமா என்றால் இல்லை. அசருடைய தொழுகையையும் ஃபர்லு ஐன், மகரிபுடைய தொழுகையையும் பள்ளிக்கு வந்து ஜமாத்தாக தொழுவது எங்களுக்கு கட்டாயமான கடமை. சுபஹுடைய தொழுகையையும் பள்ளிக்கு வந்து ஜமாத்தாக தொழுவது எங்களுக்கு கட்டாயமான கடமை. ஆனால் இந்த கூட்டம் வியாபார ஸ்தலங்களை ஜும்மாவுடைய தொழுகைக்காக மூடிய எங்களுக்கு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அசருடைய தொழுகைக்கோ மகரிபுடைய தொழுகைக்கோ ஏனைய வக்து தொழுகைகளுக்கோ மூடுவதற்கு மனமில்லை என்றால் நாங்கள் இன்னும் உண்மையான ஈமானை சுவைக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும். தொழுகை என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மிக முக்கியமான ஒரு இபாதத். நீங்கள் கலிமா சொன்னால் அடுத்தது தொழுதாக வேண்டும். ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய 2வது மிக பெரும் தூண் தொழுகை.
ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா, தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அழைப்பு விடுக்கப்படுகிறது. கடைகளில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜும்மா நாளில் ஜும்மா நடக்கிறது, பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே கடை தொடர்ந்து வியாபாரம் நடக்கிறது. எத்தனை ஹோட்டல்கள் வியாபாரம் நடக்கிறது. ஜும்மா நடக்கிறது, ஹோட்டலிலே வியாபாரம் நடக்கிறது. ஜும்மா நடக்கிறது, மரக்கறி கடையிலே வியாபாரம் நடக்கிறது. ஜும்மா நடக்கிறது, சில்லறை கடையிலே வியாபாரம் நடக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்கே இருக்கிறோம்? இதைவிட ஒரு பலமான அழிவை அல்லாஹ் தந்தால் தாங்க முடியுமா? ஒரு வெள்ளத்தை எதிர்கொள்ள முடியவில்லை, ஒரு காற்று 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்து எங்களுக்கு தாங்க முடியவில்லை. ஆது சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த காற்றை நமது சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வை கொஞ்சம் பயப்படுவோம். ஜும்மாவுக்கு வருகிற மாதிரி நேர காலத்தோடு ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் போவோம். இகாமத்துக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னால் அதான் சொல்லப்படுகிறது. அதான் சொல்லி 15 நிமிடங்களின் பின்னாடி தான் இகாமத் சொல்லப்படுகிறது. என்னத்துக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? நாங்கள் வீடுகளில் இருந்து வியாபார ஸ்தலங்களில் இருந்து வுது செய்து கொண்டு பள்ளிக்கு வந்து ஜமாத்தில் சேர வேண்டும் என்றுதான் தொழுகைக்கான இகாமத்தை ஒவ்வொரு வக்துக்கும் 15 நிமிடங்கள் தாமதப்படுத்துகிறோம். பள்ளிக்கு வந்த அதே முகங்கள், அதே 20 பேர் பள்ளியில் தொடர்ந்து தொழுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இவ்வளவு பெரிய பள்ளிவாசலை கட்டியிருக்கிறோம். சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும், சுன்னா அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழ வேண்டும் என்று இவ்வளவு பெரிய பள்ளிவாசலை கட்டிவிட்டு 2 சஃப் தொழுகிறோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. சிலர் ஜும்மா முஸ்லிம்களாக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை என்றால் என்னென்றே தெரியாது, எப்படி தொழ வேண்டும் என்றே தெரியாது சிலருக்கு. தொழுகைக்கு வந்தும் தொழ தெரியாமல் நஷ்டவாளிகளாக சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வியாபாரத்தில் முழு அறிவு இருக்கிறது. சொத்துக்களை சேர்ப்பதில், ஒரு வளவு வாங்குவதில், ஒரு வீட்டை விற்பனை செய்வதில், பொருளாதாரத்தை பெருக்குவதில் முழு அறிவு படைத்திருக்கிறார்கள். மார்க்க அறிவில் எமது சமூகம் மிக பெரும் பின்தங்கிய நிலையில் இருப்பதை நானும் நீங்களும் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமாக அல்லாஹுடைய மாளிகைக்கு முன்னால் இருந்து கொண்டே தொழாமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சமூகத்தை அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை வரலாறுகளை பிடித்து பார்ப்போம், படித்து பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது, அவன் பிடித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை பாருங்கள். புகாரியில் வரக்கூடிய செய்தி. காலநிலை சுழன்று கொண்டிருக்கிற இந்த வேகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மேகமூட்டம் கொஞ்சம் லேசாக மதீனாவில் மேகமூட்டம் தோன்றிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிவிடும். மழை பொழிய போகிற மாதிரி கொஞ்சம் மூசாப்பாக கொஞ்சம் மேகமூட்டம் தெரிந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் ஒரு பதற்றத்தை பார்த்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மேகமூட்டத்தை கண்டால் மக்கள் எல்லாம் மழை வரப்போகிறது என்று சந்தோஷப்படுகிறார்களே யா ரசூலல்லாஹ், ஆனால் உங்களுடைய முகத்தில் மட்டும் ஒரு வெறுப்பையும் ஒரு பதற்றத்தையும் பார்க்கிறேனே, என்ன காரணம் அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டார்கள் ஆயிஷா நாய். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ வந்திருக்கிற இந்த மேகம் மக்களுக்கு மழை தருவதாக எண்ணுகிறார்கள், ஆனால் நானோ இந்த மேகத்தை கொண்டு அல்லது இந்த புயல் காற்றை கொண்டு இந்த சமூகத்தை முன் சென்ற ஆது சமூகத்தை அல்லாஹ் அழித்தது போல அழித்துவிடக் கூடாது என்பதனால் என்னுடைய முகம் மாறுகிறது, என்னுடைய நிலை மாறுகிறது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு இயற்கையில் ஒரு மாற்றத்தை கண்டாலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆதியா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களுக்கு மேகங்கள், ஆது சமூகத்திற்கு மேகங்கள் நிழலிட்ட பொழுது அவர்கள் நினைத்து கொண்டார்கள் எங்களுக்கு அழகான மழை பொழிய போகிறது என்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சுழன்றடிக்கிற சத்தத்தோடு இடியோடு வந்த மிக பெரும் காற்றை கொண்ட அந்த ஆது சமூகத்தை நாங்கள் அழித்தோம். வந்தது அழிவு என்பது அவர்களுக்கு தெரியாது, வந்தது மழை என்று எண்ணிக்கொண்டார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு இதோ வருவது அழிவா அல்லாஹுடைய ரஹ்மத்தா என்று எனக்கு தெரியாது. அதனால் நான்
அல்லாஹுடைய அழிவை நினைத்து பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான அழிவுகள் எங்களுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், தக்வாவை இன்னும் எங்களுடைய உள்ளத்திலே அதிகப்படுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய சந்திர கிரகணத்தை கண்டால் உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போய் நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள். அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுதார்கள் என்கிற செய்திகளை புகாரிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஆயாத்து மின் ஆயாத்தில்லா, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் ஒரு அத்தாட்சியாகும். அதை நீங்கள் கண்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன்பால் தொழுகைக்கு நெருங்குங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன்பால் நெருங்குங்கள், உங்களுக்கு மறுமை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எச்சரித்த பல செய்திகளை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆக கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? எந்த அனர்த்தங்களை, எந்த இயற்கை அழிவுகளை கண்டு இந்த சமூகம் பயப்பட வேண்டுமோ அந்த பயமெல்லாம் எங்களுக்கு வராமல் இந்த அழிவுகளையும் புதனம் பார்க்கிற சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிறோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களை விட மிக கேவலமான ஒரு செயலை கொண்டவர்கள் இந்த சமூகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. நூற்றுக்கணக்கான வீடுகள் முழுவதுமாக இந்த வெள்ளத்தில் நிற்கதியாக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வீடு இல்லை. 1000க்கும் அதிகமான வீடுகள் பகுதி அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ளத்தால். மண் சரிவில் சில வீடுகளும் இல்லை, சில உயிர்களும் இல்லை. 13க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த வெள்ளத்தில் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாடே ஒரு பதற்றத்தில், மிக பெரும் சோதனையில், மிக பெரும் அழிவில், கஷ்டத்தில், துன்பத்தில் இருக்கிற பொழுது இந்த வெள்ளத்தையும் புதினம் பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் என்று நமது சமூகத்தில் உலா வருகிறார்கள், சோடித்துக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வீதிகளிலே அலைமோதுகிறார்கள் என்றால் பிற சமூகத்தவர்கள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, பிற சமூக மக்கள் எங்களுடைய சமூகத்தை பார்த்து மிக கேவலமாக பேசுகிற அளவுக்கு அல்லாஹுடைய இந்த அழிவுகளை கூட உணராமல் இன்று நாங்கள் பெண்கள் ஆண்கள் என்று வீதிக்கு இறங்கி இங்கே புதினம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய உணர்வுகள் என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? பின்னரமானால் வீதிக்கு வர முடியவில்லை. வீட்டில் இருக்க வேண்டிய பெண்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கிறார்கள், ரோட்டில் இருக்க வேண்டிய ஆண்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில கணவன்மார் தங்களுடைய மனைவிகளை அலங்கரித்து வீதி வீதியாக அழைத்து செல்வதை பார்க்கிறோம். இந்த அழிவுகள் எங்களுக்கு அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வர வேண்டுமே ஒழிய மற்றவர்களை புதினம் பார்த்து அல்லது சமூக வலைத்தளங்களில் போட்டோக்களை எடுத்து போட்டு இந்த சமூகத்திலே மிக பெரும் ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு குடும்பஸ்தரும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒவ்வொரு சகோதரர்களும் நாங்கள் உணர்வோடு இந்த சமூகத்தில் வாழ வேண்டும். எங்களுக்கு என்று கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு என்று மார்க்கம் இருக்கிறது, எங்களுக்கு என்று சமூக விழுமியங்கள் இருக்கிறது, எங்களுக்கு என்று மனசாட்சி இருக்கிறது, எங்களுக்கு என்று மனிதாபிமானம் இருக்கிறது. ஒரு சமூகம் அழிந்து துக்கத்தில் துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. நாம் போய் புதினம் பார்க்கிறோம், போட்டோ எடுக்கிறோம், லைவ் எடுக்கிறோம் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன முஸ்லீம்கள் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இவைகளை தவிருங்கள், அல்லாஹுக்காக தவிர்த்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது, கணவன்மாரை போட்டு படுத்துகிற கஷ்டத்தில் அவர்கள் கூட்டிக் கொண்டு வெளியிறங்குகிறார்கள். பார்ப்பதற்கே கேவலமாக இருக்கிறது நமது சமூகத்தை. அங்கே உயிர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு பகலாக 4 நாளாக இன்னும் ஒரு ஜனாசா மீட்கப்படவில்லை. அங்கே பெண்கள் அலைமோதுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு நமது சமூகம் மிக பெரும் ஒரு இழிவு நிலையை அடைந்திருப்பது மிக கேவலமானது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் பயப்பட்டதை போல இப்படியான அழிவுகள் வீட்டை விட்டும் வெளியில் வராமல் பள்ளிக்கு நாங்கள் ஓடி வர வேண்டும், அல்லாஹ்வை தொழ வேண்டும், அச்சத்தை எங்களுடைய உள்ளத்திலே வளர்க்க வேண்டிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான அழிவுகள், இயற்கையினுடைய சீற்றங்கள், அல்லாஹ்வை இந்த சமூகம் திரும்பி பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூறி அவனிடத்திலே சரணகதியாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகிற சோதனைகள் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற பொழுது, பலமான புயல் காற்று வீசுகின்ற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு சில வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹுதுபா நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் ரசூலுல்லாவுக்கு முன்னால் எழும்பினார். அல்லாஹுடைய தூதரே, ஹலகத்தில் அம்வால் வன்கதஅத்தி சுபுல், எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் மழை இல்லாமல் பட்டினியால் பசியால் வறட்சியால் செத்து விட்டது யா ரசூலல்லாஹ். எங்களுடைய மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் அப்படியே வாடி போய் கருகிவிட்டது அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ்விடத்தில் மழை வேண்டி பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் நின்றவாறு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம அஇஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அஇஸ்னா என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 3 விடுத்தங்கள் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிவிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிவிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள். உடனே வானத்தில் கண்ணாடி போலிருந்த வானம் திடீரென்று மேகமூட்டமாகி ஜும்மா நடக்கின்ற பொழுதே மழை கொட்ட ஆரம்பித்தது அல்லாஹுடைய அருளால். எந்த அளவுக்கு என்றால், புகாரிலே பார்க்கிறோம், சஹாபாக்கள் வெள்ளத்தில் தாண்டு தங்களுடைய வீடுகளுக்கு போய் சேருகிற அளவுக்கு மதீனாவில் மழை பெய்தது. எத்தனை நாள் பெய்தது? அடுத்த நாள் ஜும்மா, அடுத்த வாரம், அடுத்த கிழமை ஜும்மா, 6 நாட்களுக்கு சூரியனை காணவில்லை. தொடர்ச்சியாக ஒரு கிழமையாக மழை பொழிந்தது மதீனாவில். அந்த மழை சோதனையாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சஹாபாக்களுடைய வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்து அவர்கள் மிக பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அடுத்த ஜும்மாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அதே சஹாபி அல்லது இன்னும் ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தித்த மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், அது சோதனையாகிவிட்டது, எங்களுடைய பயிர் பச்சைகள் எல்லாம் அழிந்து விட்டது, எங்களுடைய பொருளாதாரங்கள் உயிர்கள் எல்லாம் சேதமாகிவிட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் செய்தார்கள். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் இட்டிருக்க வேண்டிய பிரார்த்தனை. சாதாரணமாக மழை பொழிகிற பொழுது நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மழையை பிரயோசனம் உள்ள மழையாக ஆக்கி தருவாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிகிற பொழுது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா என்று பிரார்த்தித்தார். யா அல்லாஹ் இந்த மழை பிரயோசனமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த மழை எங்களுக்கு சோதனையாக ஆகி வேதனையாக மாறுகிற சந்தர்ப்பத்தில், நாம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற இப்படியான இக்கட்டான நிலையை நாங்கள் எதிர்நோக்குகிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை எங்களுடைய சுற்றுச்சூழல் எங்களை அண்டிய பிரதேசங்களுக்கு நீ நகர்த்தி விடுவாயாக, இதை எங்கள் மீது நீ அதாபாக ஆக்கிவிடாதே. வலா அலைனா, எங்கள் மீது இந்த மலையை நீ சோதனையாக ஆக்கிவிடாதே. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல்லிராபி வபுதூனில் அவுதியதி வமனாபித்திஸ் ஸஜர், யா அல்லாஹ் மேட்டு பகுதிகளில், மலைகள் குன்றுகள் இருக்கிற பகுதிகளில், அதே மாதிரி ஓடைகள் நீர்த்தேக்கங்கள் இருக்கிற பகுதிகளில், மரங்கள் முளைக்கின்ற காடுகளில் இந்த மலையை நீ திருப்பி விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த ஓயாமல் பெய்த மழை நின்றது என்கிற வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புகாரிலே பார்க்கிறோம். எனவே இந்த பிரார்த்தனை இந்த கால சூழ்நிலைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் விட வேண்டும். மழை சோதனையாகிற பொழுது அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல்லிராபி வல் அவுதியதி வமனாபித்தி ஷஜர் என்கிற இந்த துஆவை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் ஓதுவது இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று மதீனாவில் கொஞ்சம் வேகமாக அடித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காற்றை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு கிழமையாக நமது காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு புயல் தாழ்வு அமுக்கம் எதிர்கொள்ள இருக்கிறது, எமக்கு பக்கத்திலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் அப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அந்த பிரார்த்தனையை நானும் நீங்களும் மனனமிட்டு ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹ் வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹ். யா அல்லாஹ், இந்த காற்றில் உன்னிடத்தில் நான் நலவை கேட்கிறேன்,
எதற்காக இந்த காற்று அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதில் உள்ள நலவுகளை உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த காற்றில் இருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதற்காக இந்த காற்று அனுப்பப்பட்டதோ அதில் உள்ள தீங்குகளை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார். எனவே காற்று பலமாக வீசுகின்ற பொழுதும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வழிகாட்டல்களை நாம் மனநமிட வேண்டும், பாடமாக்க வேண்டும், ஓத வேண்டும். அதே நேரம் இந்த வெள்ளப்பெருக்கினூடாக நமது பகுதிகளுக்குள் முதலைகள், விஷஜந்துகள், இன்னும் பாம்பு போன்ற மிக மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிற பிராணிகள் எல்லாம் நுழைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலைகளில் கூட இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்தார்கள். இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதினால் உங்களை விஷஜந்துகள் தீண்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன பிரார்த்தனை? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக். பரிபூரணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் படைத்த படைப்பினங்களின் தீங்குகளை விட்டும். புகாரில் வரக்கூடிய செய்தி கண்ணியத்துக்குரிய சோழர்களே, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த பிரார்த்தனையை நாங்கள் காலையில் ஓதினால், அதே நேரம் மாலையில் ஓதினால் விஷஜந்துகளுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை தேள் தீண்டி விட்டது யா ரசூலுல்லாஹ், தேள் கொட்டி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை நீங்கள் ஓதி இருந்தால் உன்னை தேள் கொட்டி இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே இந்த இடர் நிலையில், இடைத்தங்கள் முகாம்களில் எங்களுடைய உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற நிலையில், வீடுகள் இல்லாமல் அவதிப்படுகிற இந்த நிலையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பிரார்த்தனைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த முகாம்களில் எந்த அடிப்படை வசதிகளையும் நாங்கள் காணவில்லை. மிக பெரும் சிரமத்தோடு, மிக பெரும் காற்றும் குளிரும், சிறு குழந்தைகள், கை குழந்தைகளோடு, எந்த விதமான அடிப்படையான வசதிகளும் இல்லாமல், ஒரு சில இடத்தில் மட்டுமே ஒரு சில வசதிகளோடு மாத்திரம் இன்று பல ஆயிரம் இடைத்தங்கள் முகாம்கள் நமது நாடு பூராகவும் மக்கள் தங்க வைக்கப்பட்டு நிவாரணங்களும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிற நிலையில் அவர்களுக்கு இப்படியும் ஒரு பாதிப்பு வருமாக இருந்தால் அது அவர்களை இன்னும் நிலைகுலைய செய்துவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி அவர்களுக்காக நாம் ஒவ்வொருத்தரும் துஆ செய்வோம். அவர்களுக்கு முடியுமான உதவி ஒத்தாசைகளை செய்வோம். அது அடுத்த எங்களுடைய மிக பெரும் ஒரு கடமை. ஏனென்றால் வீடுகளை விட்டு வெளியேறி உடைமைகள் இல்லாமல், உணவு இல்லாமல், அவர்களுக்கான எந்த பாதுகாப்பு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பாடசாலைகளில் முகாம்களில் இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்காக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களால் முடியுமான பொருளாதார உதவிகளை அள்ளிக் கொடுப்போம். உண்மையில் ஒரு தனவந்தர், உண்மையில் ஒரு பண வசதி படைத்தவர் தன்னுடைய தாராள தன்மையை காட்டுகிற நேரம் இந்த நேரம். எங்களுடைய பணத்தை சேர்த்து வைத்து நாங்கள் கொண்டு போவதற்கில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எத்தனையோ குழந்தைகள், கை குழந்தைகள் பால்மா இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியால் தனிநபர்கள், சிவில் அமைப்புகள், அரசாங்கம் என்று நமது சமூகத்தில் இருக்கிற பல நலன்புரி அமைப்புகள் என்று நிவாரணங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. இருந்தும் போதாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனிநபர்களாக எங்களால் ₹1 தான் கொடுத்தவர்களை காக்க முடியுமாக இருந்தாலும் அதையாவது கொடுத்து அந்த உதவியாளர்களோடு களத்திலே நின்று எங்களுடைய உறவுகள் மீண்டும் சலாமத்தாக வீட்டுக்கு போகும் வரைக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் களப்பணியாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சகோதரர்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் வேதனையிலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிற பொழுது நாங்கள் இன்று வெள்ளிக்கிழமை மஞ்சச்சோறும் பிரியாணியும் திங்க மாட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எங்களுக்கும் அந்த வேதனை வர வேண்டும், எங்களுக்கும் அந்த கஷ்டம் வர வேண்டும். நாம் சமைத்த உணவில் ஒரு பங்கு அந்த உறவுக்கும் போக வேண்டும் என்கிற அந்த மன உறுதி எங்களுடைய உள்ளத்தில் வந்தால்தான் நான் உண்மையான இறை விசுவாசத்தை, ஈமானை சுவைத்தவர்கள் என்பது அதற்கு அடையாளம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பணத்தை இந்த உறவுகளுக்காக கொடுப்போம், உதவி செய்வோம், எங்களால் முடியுமான நிவாரணங்களை கொடுப்போம். அதிலும் குறிப்பாக இந்த அனர்த்தத்தின் ஊடாக 8 உறவுகளை நாங்கள் இழந்திருக்கிறோம், 8 ஷஹீதுகளை நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அனைவரும் ஷுஹதாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீரில் மூழ்கி மரணித்தவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்ட ஷுஹதா. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்திப்போம். இன்றைய இந்த ஜும்மா தொழுகையில் 2வது ரக்காத்தில் 2 சஜதாக்களிலும் சுஜூதுகளிலும் கொஞ்சம் நேரத்தை கூடுதலாக தருகிறேன். அவர்களுக்காக பிரார்த்திப்போம்.
அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் எங்களுடைய மொழியில் கேட்போம், யா அல்லாஹ் அவர்களை ஷஹீதுகளாக அங்கீகரித்து விடு, அவர்களுடைய குடும்பத்துக்கு நீ பொறுமையையும் அவர்களுடைய குடும்பத்துக்கு நீ மன நிம்மதியையும் இந்த இழப்பை ஈடு செய்வதற்குண்டான ஈட்டையும் கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அது மட்டும் தான் எங்களுடைய கடமை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான அனர்த்தங்கள், இப்படியான சோதனைகள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். அதே நேரம் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை, ஒத்தாசைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸ்ஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு தஆலா ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மனிதர்களுடைய இயற்கையான வாழ்வில் அல்லாஹு தாலா இப்படியான இயற்கை அனர்த்தங்களையும் சோதனைகளையும் உண்டு பண்ணுவது என்பது மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வை பயபக்தியோடு வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக என்பதை நாங்கள் பார்த்தோம். எங்க எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் இரக்கமுள்ள ஒரு ரப்பு, அர் ரஹ்மானுர் ரஹீம் என்று நாங்கள் ஓதுகிறோம். அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன். 100 கொலை செய்த மனிதனையும் அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதற்கு எதுவும் ஈடாகாது. அந்த அளவுக்கு தாராளத்தன்மையும் மன்னிப்பும் கொண்டவன் அந்த ரப்பு. ஆனால் அந்த அல்லாஹ்வை அதிகமாக கோபப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வது கடமை. நாம் செய்கிற விபச்சாரம், நாம் செய்கிற கொலை, நாம் செய்கிற கொள்ளைகள், இன்னொரு என்ன பாவத்தை நாங்கள் பட்டியலிட்டாலும் அல்லாஹுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வை மிகவும் கோபத்துக்குள்ளாக்குகிற, அல்லாஹுடைய ரோஷத்தை இன்னும் அதிகரிக்கிற இந்த அழிவுகளை விடவும் மிக பலமான அழிவுகளை இந்த சமூகத்திற்கு முன் சென்ற சமூகங்களுக்கு கொண்டு வந்த, அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு கொண்டு வருகிற ஒரு பாவம் இருக்கிறது. அது இணை வைத்தல் என்கிற பாவம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு ஒரு மனிதன் செய்கிற எந்த பாவத்தை வேண்டுமானாலும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான், இணை வைக்கிற பாவத்தை மாத்திரம் மன்னிக்கவே மாட்டான். நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இணை வைத்திருந்தால், இணை வைப்புக்கு தௌபா செய்து மௌத்தாகாவிட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபகத் லல்ல லலாலம் பஈதா, அவர் வெகு தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். இன்னும் அல்லாஹுடைய குர்ஆன் இணை வைப்பு குறித்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக அதிகமான இடங்களில் எச்சரிக்கையை பார்க்கிறோம். அது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம். நீங்கள் இணை வைப்பு மட்டும் செய்யவில்லையா, உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தெரிவுகளின் அடிப்படையில் நாளை மறுமையில் தண்டிப்பான். இணை வைப்பு மட்டும் வைக்கல, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கவில்லை, ஆனால் வேறு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நாடினால் அந்த பாவத்தை மன்னித்து எங்களை சுவர்க்கத்திற்கு அனுப்புவார். அல்லது நரகத்தில் போட்டு எங்களுடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையை தண்டுவிட்டு இறுதியாக நாங்கள் சுவர்க்கத்திற்கு போவோம். எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவுக்கா. கலிமா தான் தௌஹீத், அதுதான் ஷிர்க் இல்லை. அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் இறுதியில் சுவர்க்கம். ஆனால் செய்த பாவத்திற்கு நாடினால் மன்னிப்பு, நாடினால் தண்டனை. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இணை மாத்திரம் வைத்தால், அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார், அவர் தங்குமிடம் நிரந்தரமான நரகம், அவருக்கு சுவர்க்கம் ஹராம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பையிலே அவர் சுவர்க்கத்திற்குள் அதற்கு பிறகு போகவே முடியாது, அவர் நிரந்தரமான நரகவாசி என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். இணை வைத்தல் என்பது நாம் தொழுகிற தொழுகை அல்லாஹுக்காக, நாம் கொடுக்கிற ஜகாத் அல்லாஹுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். நாம் அறுக்கிற நேர்ச்சை செய்கிற எந்த பிராணியாக இருந்தாலும், எந்த உணவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும்.
அதற்கிடையில் அல்லாஹுடைய தூதரை கொண்டு வந்தால் கூட இணை வைத்தல். இந்த தொழுகையை என்னுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாவுக்காக தொழுகிறேன் என்று ஒருவர் தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார். அவர் நிரந்தர நரகத்தில் தௌபா செய்யாவிட்டார். இந்த பிராணியை என்னுடைய இறை நேசர், என்னுடைய விருப்பத்துக்குரிய அவுலியாவுக்காக அறுக்கிறேன், அவருக்காக இந்த விழாவை நான் கொண்டாடுகிறேன் என்று ஒருவர் நியத்து வைத்து ஒரு அமலை செய்தால் அவர் தெளிவாக இணை வைக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைப்பது. அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைத்தால் இந்த பூமி அழிந்துவிடும். அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைத்தால் இதைவிட பலமான அழிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் சென்ற சமூகத்திற்கு அனுப்பினான். நூஹ் நபியினுடைய சமூகம் முதலாக இந்த உலகத்தில் இணை வைப்பை கொண்டு வந்தவர்கள். அந்த சமூகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், அவர்கள் மௌத்தான பொழுது அவர்களிடத்திலே போய் உதவி தேடினார்கள். அவர்களுடைய பிறந்த தினத்தை, மரணித்த தினத்தை விழா கொண்டாட்டமாக ஆக்கினார்கள். அதனால் நூஹ் நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்திற்கு இறை தூதராக அனுப்பி பிரச்சாரம் செய்தார்கள். 950 வருடங்கள் இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் நடந்தது. மனிதர்களை வணங்காதீர்கள், அவுலியாக்களை வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று பிரச்சாரம் செய்த ஒரே ஒரு நபி 950 வருடங்கள் நூஹ் நபி. பிரச்சாரம் பயனளிக்கவில்லை. ஈமான் கொண்டவர்களையும் நூஹ் நபியையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த சமூகத்தை வெள்ள பிரளயத்தால் அழித்தான் என்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அது அல்லாஹுக்கு உச்சகட்ட கோபத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் இணை வைத்தல். எனவே நாம் அந்த நிலைக்கு எந்த நிலையிலும் போய்விடக் கூடாது. எந்த பள்ளிவாசல்களில் யா அல்லாஹ் என்று அழைக்கிறோமோ அந்த பள்ளிவாசல்களில் யா முஹித்தீன் ஆண்டவரே என்று அழைத்தால் எங்களுடைய கதை முடிந்து விட்டது. நிரந்தரமான நரகம். அல்லாஹ் பாதுகாக்கவும். யா ஷாஹுல் ஹமீத், ஷாஹுல் ஹமீத் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவனும் ஒன்றுதான், நாயகமும் ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு நாயகம், ஆண்டவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் பிறந்த எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் அவர் மனிதர். அவரால் எங்களுக்கு மறுமையில் எந்த உதவியும் செய்ய முடியாது, உலகத்திலும் உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அவர்கள் மனிதர்கள், மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களையே அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை. அவர்கள் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள். பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் திரையிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசுகிற எதையும், கேட்கிற எந்த பிரார்த்தனையையும், செய்கிற எந்த நேர்ச்சையையும் உங்களுடைய அவுலியாக்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எஜமான் யார்? அன்த மௌலானா, நீதான் எங்களுடைய எஜமான் என்று குர்ஆனிலே ஓதுகிறோம். ஆமன ரசூலிலே நீதானே அல்லாஹ் எங்களுடைய எஜமான் என்று விட்டு எங்களுடைய எஜமான் ஷாஹுல் ஹமீத் ஆண்டவர் என்று நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் இந்த வார்த்தை மாத்திரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் நிரந்தர நரகம் நுழைவதற்கு காரணமாக ஆகிவிடும். எங்களுடைய எஜமான் அல்லாஹ், எங்களுக்கு அருள் பாலிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த வசீலாவும் தேவையில்லை, அமல் மட்டும் போதும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. அல்லாஹ் உங்களுடைய நாடி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறான். வஇதா சஅலக அப்தி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஇதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியான் என்னை பற்றி நபியே உன்னிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி எங்களுடைய பிரார்த்தனையை கேட்பதற்கு இடையில் ஒரு தரகர் தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் இஸ்லாம் ஷிர்க் என்று சொல்கிறது. இதை ஒழிக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவில் போராடினார்கள். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், மலையை தருகிறான், வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதை மக்கத்து காபிர்கள் ஈமான் கொண்டார்கள். ஆனால் இபாதத்தில் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள் என்பதனால் தான் அவர்கள் வழிகட்டு போனார்கள், காபிரானார்கள் என்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே இப்படியான இணை வைப்பு எங்களுடைய சமூகத்தில் அதிகரிப்பது என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அழிவையும் அல்லாஹுடைய வேதனையும் எங்களுக்கு கொண்டு வரும். எனவே இப்படியான சபைகளை புறக்கணிப்போம், இப்படியான இரங்களை விட்டும் நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய அழிவு வந்தால் அதில் நாங்களும் சேர்ந்துதான் மாட்ட வேண்டும். சொல்லுவது மட்டும்தான் எங்களுடைய கடமை. எத்தி வைப்போம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவர்கள் இந்த இணை வைப்பு என்கிற படுபாதகமான பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுடைய சுவர்க்க வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை பாதுகாக்கப்படும். எவர் இதில் மாட்டிக்கொண்டாரோ அவர் நிச்சயமாக தௌபா செய்யாத வரைக்கும் சுவனம் போக முடியாது.
எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அன்னிதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா அவ் யுஸ்தஹஸஉ பிஹா ஃபலா தக்உது மாஹும். நீங்கள் அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற, கேலி செய்யப்படுகிற இப்படியான இணை வைப்பு நடக்கிற இடங்களை கேள்விப்பட்டால் அங்கே நீங்கள் போகாதீர்கள், அங்கு போய் உட்காராதீர்கள். அப்படி நீங்கள் உட்கார்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்கும் மினல் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றுதான். பாவத்தில் 2 பேரும் சமன். செய்யக்கூடியவர் போகிற இடத்திற்குத்தான் அதற்கு போய் ஆதரவு வழங்கி வரும் போவார் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வாக்கு. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படியான இணை வைப்புகள் நமது சமூகத்தில் அரங்கேறுகிற பொழுது அப்படியான சபைகளை முழுவதுமாக நாங்கள் புறக்கணித்து அல்லாஹ்வின் பக்கமும் தௌஹீதின் பக்கமும் திரும்பக்கூடிய சமூகமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 2வது ரகாத்தில் சுஜூதில் கொஞ்சம் நேரம் கூடுதலாக தருகிறேன். எங்களுடைய மரணித்த ஷஹீதுகளுக்காக நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடி அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு சுவர்க்கவாதியாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.